ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. யார்? நம்ம மனோஜ் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா. அவள் வந்து இந்த மாதிரி பையனை விட்டு என்கிட்ட பேச வந்தான். நான் வந்து நானா அவனுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டேன். அதை வந்து இந்த கஸ்டமர்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இது ரொம்ப மோசக்காரன், இவன் கல்யாணம் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் நீ யோசிச்சு பண்ணியிருக்கணும். உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, வா நம்ம வந்து ஆயாக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆமாடா, நான் உனக்கு ஆயவா? அவனுக்கு அந்த கண்ட நாய்க்கில் நான் இது காயா அப்படின்னு இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நான் அப்படி பேசியிருந்தா ரோகிணி வந்து பயந்துட்டு போயிருப்பா. இவங்கள பார்த்து எந்த தப்பும் வராது. இப்போ அந்த கஸ்டமர்லாம் பார்த்து பாரு, மாமியாரை பார்த்து மருமக பயந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி அவன் மேலே தான் கெட்டதாக வந்திருக்கோம். நீங்கள் இது கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ரவி சொல்கிறாங்க, எவ்வளோ சாமர்த்தியமாக வந்து யோசித்து சொல்கிறான் பாரு முத்து. நீ படிச்சிருக்க சொல்கிற, மண்டையில் கொஞ்சம் கூட மூளையே இல்லை. எப்படி எந்த இடத்துல எப்படி பேசணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என் பிள்ளையை திட்டுறது நிப்பாட்டுங்க, அவனே பாவம் வெகுலி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து இதுக்கப்புறம் நீ வந்து மனோஜ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ணுறான், எப்படி பேசுகிறான் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா. இதுக்கப்புறம் அவனை இதுக்கப்புறம் பாருங்கள் அவனை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. அவன் ஃபுல்லாக என் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து. அதுக்கப்புறம் விஜயா வந்து இந்த சுஷீலா அப்படின்றவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா நடந்ததெல்லாம். இந்த மாதிரி போனோம், எங்கேயோ ஒரு தாத்தா வந்துட்டு இது முறை தப்பாக இருக்குது, இவன் வரப்போ அண்ணன் தங்கச்சி முறையாக வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு, நீ நல்ல ஒரு பணக்கார மருமகளாக பார்த்து எனக்கு சொல்லு, அப்போ தான் மனோஜும் ஹாப்பியாக இருப்பான், நல்லா இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க சொல்லி பேசிவிட்டு. அப்போ வந்து மீனா வந்து வந்துட்டுருக்கும்போது கிறிஷ் வந்து எதில் வந்தாலும் எப்படி ஆண்டி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிட்டியா, உடம்புலாம் சரியாயிடுச்சா எல்லாம் கேட்டுட்டு ஏதாவது வாங்கி தரலான்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டு சாக்லேட் வாங்கலான்னு கூப்பிட்டு போகிறா. அதை வந்து விஜயா பார்த்துட்டு வீட்டில் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி இவ பாரு இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு போகிறா எல்லாமே. அதுக்குள்ளே வந்து இவன் வாங்கி தரதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி வர ஆட்டோவில், நான் உன்னை அங்கே தானே நிற்க சொன்னேன், நீ இங்கே வந்த, இவங்களுக்குள்ளே பேசக்கூடாது, அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. மீனா ஆண்டி ரொம்ப நல்லவங்க, சாக்லேட் பிஸ்கெட் தான் வாங்கி கொடுத்தாங்க, வேறு எதுவுமே அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ உள்ளே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏற்றும் போது அந்த எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துடுவான் ரோகிணிக்கு. வந்துட்டு இங்கே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீ இப்போ எனக்கு எல்லா பணமும் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் உன் புருஷன்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ரோகிணி வந்து, நீ என் புருஷன்கிட்ட சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ முத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத, அவன் தான் எனக்கு பயமே, அவன் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ பாரு நான் உன்னை போய் சொல்கிறேன் பாரு, நீ காசு தரமாட்டேக்கிறல அப்படின்னோடனே அங்கே போய் சொல்லலான்ட்டு கிளம்புறான். ஆனால் அந்த லூஸுக்கு தெரியல, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ரோகிணி வந்து ப்ளீஸ் போகாத அப்படி கையெழுத்து கும்பிட்றா. நீ போடா போ, உனக்கு இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசில் திட்டுறா. அப்புறம் அங்கே போனால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், நாளைக்கு தான் தெரியும் அது. இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து அந்த விஜயம்மா வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பாரு, அவள் வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறா, ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பேசிகிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றியே. இப்போ எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, என்னை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. எல்லாம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு. மீனை வரப்போகிறாள் வீட்டுக்கு அப்படின்னு. அவையே வருவாங்க, அவளாம் வரக்கூடாது, அந்த கிறிஷுக்கு வந்து பிஸ்கெட் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்த வந்துச்சு பேசிச்சு, அதனால் வாங்கி கொடுத்துருப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதோட அவன் என்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்து பேசுறதுனால அவன் வாங்கி கொடுக்கல, அவகிட்ட ஏதோ ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பா, அதனால வாங்கி கொடுத்தா, அது ஒரு குத்தம்னு நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு பார்த்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, ஹாய் அண்ணா, ஹாய் பெரியம்மா, பெரியப்பா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாமலை வந்து இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. முத்து வந்து என் பெரிய பையன், சின்ன பையன் மனோஜ் பெரிய பையன், ரவி 3ஆவது பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எனக்கு ஒரு 2 அண்ணா ஒரு தம்பி கிடச்சிருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிப்பா. அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீ யாரும்மா அப்படின்னு கேட்பாங்க.
அப்புறம் இவன் சொல்லுவான், இது மனோ சொல்லுவான், அந்த பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ நீ தான் அந்த தங்கச்சியாம்மா, ரொம்ப நல்ல தங்கச்சிம்மா, எனக்கு தங்கச்சியே இல்லைன்ற குறைய நீ தீர்த்துட்டம்மா அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிம்மா அப்புறம் பேசிட்டு கையெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கீங்களா எல்லாம் இது பேசிவிட்டு அப்புறம் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்கும், போய் எடுத்து சாப்பிட்ருப்பான் அந்த பொண்ணு. ரொம்ப நல்லா இருக்குது, யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ரவி தான் செஃப்பாக இருக்காங்க, நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா விஜய் கூட இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்துச்சுன்னு தெரில, உட்காந்து அது மட்டும் இங்கேயும் எங்கேயும் உலாத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு, என்ன நடக்க போதோ இன்றைக்கி தெரியலையே, இவன் வேறு மனோஜ் முகம் வேறு மாறுது, அண்ணன்னு சொல்லி வேறு சாவடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தண்ணா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் நம்பர் எனக்கு தரீங்க அப்படின்னு, தாராளமாக தரலாமா, எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்லைம்மா, இனி தங்கச்சி இல்லாத குறையே நீ தீர்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கலகலன்னு பேசுறதாலும் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்ட்டு, அவங்களாம் பார்த்த சந்தோஷத்தில் நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நீ பேசுமா, நீ பேசினாதாம்மா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பர்லாம் 2 பேரும் தராங்க, ரவியும் முத்துவும் ஒரு நம்பர் தராங்க. அதுக்கப்புறம் சரி நீ உங்கள் நம்பரும் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து சொல்லுவான், நீ உடனே அவனை தங்கச்சியை ஏற்றுக்க முடியலம்மா, கொஞ்சம் டைம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லோரும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரியேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சிரிக்க சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் இருக்கிற கஷ்டத்தில் அவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.